Hi friends, welcome to our channel Kalam Streams Achievers. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசிக்கான குரூப் 2 குரூப் 2ஏக்கான ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் 2024 தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது டெஸ்ட் நம்பர் 9. நம்ம டெஸ்ட் நம்பர் 8 வரைக்கும் வந்து நம்மளோடதில் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருப்போம். அதை செக் பண்ணி பாருங்கள். மற்றும் நம்மளோடதில் நிறைய டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. எஸ்ஐ டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு, எம்ஹெச்சி ப்ளஸ் குரூப் 2 ஃபுல் டெஸ்ட் பேட்ச் இது மாதிரி போயிட்டுருக்கு. அதோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி முதல் தேர்வு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பொது தமிழ் தேர்வு 9 தேர்வு பாடம் என்னென்னா தமிழ் 8ஆம் வகுப்பில் முதல் 2 இயல்கள். முதல் கேள்வி, நிலம், தீ, வழி, விசும்போடு 5ம் கலந்த உலகம் மயக்கம் ஆதலின் என கூறுபவர் அகத்தியர். இந்த கூற்று சரியா தவறான்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் தவறு. காரணம் தொல்காப்பியர். ஓகேங்களா? ஸோ அது வந்து தவறாக இருக்குது. தொல்காப்பியர் தான் என்ன பண்ணியிருப்பார், இந்த மாதிரி இருக்கக்கூடிய 5 நிலம் அப்படின்னா நிலம், தீனா நெருப்பு, வழினா காற்று, ஓகேங்களா, விசும்பு அப்படின்னா ஆகாயம், ஓகேங்களா. ஸோ வந்து இது இருக்கக்கூடிய எல்லாமே கலந்தது தான் வந்து உலகம் அப்படின்னு சொல்லியிருப்பார். தொல்காப்பியத்தின் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதை பார்த்துக்கலாம். சேஞ்ச் பண்ணிக்கோங்க. தொல்காப்பியத்தின் அமைந்துள்ள இயல்கள் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ தொல்காப்பியத்தில் மொத்தம் எத்தனை இயல்கள் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 27 இயல்கள். பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடு. ஸோ புலிப்பரல், சிங்கக்குருளை, யானைக்குட்டி, ஆட்டுக்குட்டி. ஆன்சர் யானைக்குட்டி. குட்டின்னு வராது, கன்றுன்னு வரணும். ஓகேங்களா? ஸோ யானை கன்றுன்னு தான் சொல்லுவோம், யானையுடைய இளமை பெயர். உயிர்மெய் நெட்டெழுத்து எத்தனை இருக்கிறது? ஆன்சர் 126. உயிர் எழுத்துக்களில் நெட்டெழுத்து எத்தனை அப்படின்னா 7. ஓகேங்களா? ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ இதெல்லாம் 8 நெட்டெழுத்துக்கள். மெய் எழுத்து அப்படின்றது மெய் எழுத்து எத்தனை இருக்குது இன்ட்டு 18. இதை போட்டிங்க அப்படின்னா இது கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது ஒருவேளை உயிர்மெய் குரில்னு கேட்டாங்கன்னா 5 குரில் இருக்கும். ஸோ மெய் எழுத்து 18 இருக்கும். மெய் எப்பயுமே மாறாது. ஓகேங்களா? ஸோ இதை ரெண்டையும் பெருக்கி போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். வீரமாமுனிவர் லகர நகர வரிசைகளில் ஏற்படும் குழப்பங்களை களைந்தவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கூற்று சரியா தவறான்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் தவறு. வீரமாமுனிவர் வராது. யார் வருவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பெரியார் தான் வருவாங்க. ஓகேங்களா? வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ்மொழி, வாழிய வாழியவே என்ற பாடல்களை பாடியவர் யார்? ஆன்சர் பாரதியார். ஓகேங்களா? ஸோ பாரதியார் தான் இந்த பாடல் வந்து பாடியிருப்பார். கண்ணதாசனுடைய இயற்பெயர் முத்தையா. அரங்கசாமி என்கிற எத்திராசலு என்பவர் தான் வாணிதாசன். பாரதிதாசன் என்பவர் 1891ஆம் ஆண்டு பிறந்தவர். 7வது கேள்வி, இது பொறுத்துக. வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு ஆன்சர் என்னன்னு கெஸ் பண்ணுங்கள். நான் ஆன்சர் கரெக்டாக சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து பாஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் கெஸ் பண்ண ஆன்சர் கரெக்டானு பார்த்துக்கோங்க. ஆன்சர் பார்க்கலாம். இக்கு இங்கு அப்படின்றது நாவின் முதல் அன்னத்தின் அடி. எப்படின்னா அப்படின்னா இக்கு தான் ஃபஸ்ட்டு எழுதுவோம். ஓகேங்களா? இக்குக்கு அடியில் தான் இங்கே எழுதுவோம். ஸோ இது முதல், இது அடியில் எழுதுறதுனால அடி. அப்போ முதலும் அடியும் அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது இச்சு இஞ்சு. இச்சு அப்படிங்கும்போது அது இடைன்னு வரணும். ஓகேங்களா? எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா இஞ்சி. ஓகேங்களா? இச்சிஞ்சு அப்படின்னு சொல்லுங்களேன். சிஞ்சு அப்படின்னு சொல்லும்போது இஞ்சின்னு வரும். ஓகேங்களா? அப்போ இஞ்சின்னு வைக்கும்போது பாருங்கள் இஞ்சி. இதில் பாருங்களேன், இது இச்சு, இது இஞ்சு. அப்போ முன்னாடி என்ன இருக்குது, ஈ இருக்குது. அப்போ ஈனா இடைன்னு வரணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்து இட்டு இன்னுன்னு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த இன்னு வந்தாலே இந்த இன்க்கு அடுத்தது என்ன இருக்கும் அப்படின்னா நுனி. ஓகேங்களா? ஸோ அதுதான் வரணும். அப்போ நுனின்னு வரணும். ஓகேங்களா? ஸோ அப்போ நாவின் நுனி, அன்னத்தின் நுனி. ஏன்னா இந்த இன்க்கு அப்புறம் இந்த இன் தான் வரும். ஓகேங்களா? அதனால் நுனின்னு வரும். அடுத்து இத்து இந்துன்னு வந்தால் இந்த நுனி வரணும். ஓகேங்களா? ஏன்னா இந்த இந்து வந்திருக்குன்னா அடுத்து என்ன வரணும், நூன் வரணும். நுனியில் வந்து கிள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி அடிப்பாங்கல்ல பெரியவங்க, அப்படின்னா அடி. ஓகேங்களா? அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன ஆன்சர் 3வது. ஓகேங்களா? அதை வச்சு ஆன்சர் என்ன கெஸ் பண்ணிடலாம். 3 1 4 2. கீழ்கண்ட கூற்றுகளில் எது தவறானது? சேவல் கூவும், குயில் கூவும், பால் பருக வேண்டும், பூ பறிக்க வேண்டும். ஆன்சர் பூ பறிக்க வேண்டும். பூ பறிக்க வேண்டும்ன்றது தவறு. பூ கொய்ய வேண்டும் அப்படின்றது தான் சரி. ஓகேங்களா? பூ கொய்ய வேண்டும், இதுதான் சரி. அடுத்தது பார்க்கலாம். உலர் எனும் மாத்திரையர் அல்லார் பயவா களரணையர் கல்லாதவர். இது எந்த அதிகாரத்துக்கு கீழே வந்து வருது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அந்த அதிகாரம் ரொம்ப முக்கியம். அதுவும் அந்த குறளோட பொருள் புரிஞ்சாலும் நம்ம என்ன பண்ணிடலாம், அதிகாரம் ஈஸியாகவே கெஸ் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர்ன்றது பார்க்கலாமா?
ஆன்சர் கல்லாமை. கல்லாதவர்னு வந்துருச்சு. ஸோ இதில் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் கல்லாமை. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, கல்லாதவர் அப்படின்றவர் பயனில்லாத கலர் நிலம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ பயனில்லாத கலர் நிலம் எப்படியோ அது மாதிரி தான் கல்லாதவங்களும். அவர் வந்து உயிரோடு இருக்கிறார் அப்படின்றத தவிர வேறு எந்த பயனும் இல்லைன்ற மாதிரி சொல்லியிருப்பார் நம்மளுடைய வள்ளுவர் அவர்கள். டிக்கட் கலைச்சொல் தருக. ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் டிக்கெட்னா புதர். உலக இயற்கை நாள் அக்டோபர் 3 தினத்தில் கொண்டாடப்படுகிறது. இந்த கூற்று சரியா தவறா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இது வந்து டேஸ் மொத்தமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா புக்குக்கு பின்னாடி அதுலேருந்து கேட்டிருப்பாங்க. ஸோ ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் கூற்று சரி. இயற்கை வள நாள் வேறு, இயற்கை நாள் வேறு. ஓகேங்களா? ஸோ வந்து அதை தெளிவாக பார்த்துக்கணும். ஸோ இயற்கை நாள்னு கேட்டாங்கன்னா அக்டோபர் 3. ஓகேங்களா? கீழ்கண்ட எந்த வினைமுற்றுக்கு வந்து ஒருமை பன்மை வேறுபாடு வந்து இருக்குன்னு கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். ஏவல்கா வியங்கோல்கா ரெண்டுக்குமே இருக்கா, இல்லை இதில் எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்க்கலாம். ஸோ ஆன்சர் ஏவல் வினைமுற்று. ஓகேங்களா? ஸோ இதில் தான் ஒருமை பன்மை வேறுபாடும் இருக்கும். இது வந்து முன்னிலையில் வரும். கட்டளை பொருளை உணர்த்தும் பொருளில் இது வரும். 13வது கேள்வி பார்க்கலாம். பரம்பிக்குளம், ஆனைமலை ஆகியவை எந்தெந்த மாநிலங்களோட எல்லையில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ இது என்னன்ற ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் தமிழ்நாடு மற்றும் கேரளாவுக்கு எல்லையில் தான் வந்து இது ரெண்டும் அமைஞ்சிருக்கு. உங்களுக்கான கேள்வி, ஆனைமலையின் உயரம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வியங்கோல் வினைமுற்று விகுதி பெற்றே வரும். இந்த கூற்று சரியா தவறா? ஸோ ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். ஆன்சர் சரிதான். ஓகேங்களா? ஸோ வியங்கோல் வினைமுற்றுன்றது எப்பயுமே விகுதி பெற்று தான் வரும். வாழ்க அப்படின்றது அந்த காண்றது விகுதி. ஓகேங்களா? அதுதான். அடுத்து, சிந்துக்கு தந்தை என்று பாரதியாரை புகழ்ந்தது யார்? ஆன்சர் பாரதிதாசன். திருவிக்கா தான் வந்து நம்மளுடைய திருவிக்கா வந்து திருவி கல்யாண சுந்தரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இவர் தான் வந்து காந்தியடிகளோட மொழி, அந்த மேடை பேச்சில் இருக்கக்குள்ள அந்த மொழி, மேடை பேச்சில் இருக்கக்கூடிய அவர் சொல்லக்கூடிய சொற்கள் எல்லாமே தமிழில் மொழிபெயர்த்தவர். ஓகேங்களா? ஸோ மாணிக்கம் அப்படின்றவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் ஐயை அப்படின்ற நூலை எழுதியிருப்பார் இவர். ஓகேங்களா? ஸோ அடுத்து உவேசா நூலகம் அப்படின்றது 1942. ஓகேங்களா? 42 தான் அவரும் இறந்திருப்பார். நெக்ஸ்ட்டு, அரச்சலூர் கல்வெட்டில் தமிழ் எழுத்து மட்டுமே காணப்படுகிறது. ஆன்சர் கூற்று தவறு. ஏன்னா தமிழ் எழுத்து மட்டும் இல்லாமல் வட்டெழுத்து இதில் தான் வந்து அந்த ரெண்டுமே இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. கண்ணெழுத்து படுத்த எண்ணு பல்பொதி என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் சிலப்பதிகாரம். வீரசோழியமும் நன்னூலும் வந்து இலக்கண நூல்கள், சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள். இது என்ன எழுத்து? கண் எழுத்து அப்படின்னா அந்த காலத்தில் எழுதக்கூடிய அந்த கண் எழுத்தை படுத்த எண்ணு பல் பொதி, ஒரு பொதியின் மேலே எழுதி, ஓகேங்களா? ஒரு மூட்டை, பொதினா மூட்டைக்கு மேலே எழுதி, ஓகேங்களா? அதை வந்து என்ன பண்ணுவாங்க, கப்பலில் ஏற்றி அனுப்புவாங்க. ஓகேங்களா? அந்த எழுத்துகள் அதில் இருந்துச்சு அப்படின்றது தான் சிலப்பதிகாரம் பதிவு பண்ணியிருக்கோம். அடுத்து, கல்வெட்டுகள் எந்த நூற்றாண்டு முதல் கிடைக்கிறது? ஆன்சர் கிமு 3ஆம் நூற்றாண்டு. செப்பேடுகள் வந்து கிமு 7ஆம் நூற்றாண்டுலேருந்து கிடைக்கிறது. கிமு 2ஆம் நூற்றாண்டில் வந்து பட்டினப்பாளையுடைய ஆசிரியர் பிறந்திருப்பார். அவர் யாருன்றதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ரீகால் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, ஈஸியாக ஞாபகத்துக்கு வந்துடும். கல்வெட்டுகள், செப்பேடுகள் ஆகியவற்றில் காணப்படும் வரி வடிவங்களை 3 வகையாக பிரிக்கலாம். இந்த கூற்று வந்து சரியா தவறா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்னென்னு பார்க்கலாமா? ஆன்சர் கூற்று தவறு. 3 கிடையாது, 2. ஓகேங்களா? என்னென்னா வட்டெழுத்து ப்ளஸ் தமிழ் எழுத்துன்னு சொல்லுவோம். தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் யார்? ஆன்சர் தந்தை பெரியார் அவர்கள். ஓகேங்களா? ஸோ பாரதிதாசன் பொறுத்த வரைக்கும் 1964 வரை வாழ்ந்தவர். பெருஞ்சித்தனார் இயற்பெயர் மாணிக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இவர் மகபுகு வஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் வந்து எழுதியிருப்பார். ஓகேங்களா? இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், ஏன்னா 10th படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இருந்தாலும் வந்து 1 ரீகால் தான். அடுத்தது வ.உ. சிதம்பரனார். ஓகேங்களா? ஸோ இவர் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானவர். ஓகேங்களா? காளியா மற்றும் லாவோ அப்படின்னு சொல்லிட்டு 2 கப்பல்களை வந்து வாங்கியவர் இவர். ஓகேங்களா? வாங்கி சுதேசி கப்பல் நிறுவனத்தை நிறுவியிருப்பார். 21வது கேள்வி பாருங்கள். நெட்டெழுத்து 7 ஓரெழுத்து ஒரு மொழி என்று கூறுபவர் யார்? ஆன்சர் தொல்காப்பியர். நன்னூலார் அப்படின்றவர் பவநந்தி முனிவர். ஓகேங்களா? ஸோ பவநந்தி முனிவர் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், நன்னூலார்னு சொல்வோம். இவற்றுள் பொருந்தாதது எது?
ஆன்சர் தேவநேயம். காரணம் தேவநேயம்ன்றது ஒரு தொகுப்பு நூல், மற்ற நூல்கள் எல்லாமே வந்து எழுதிய நூல்கள். பாவலர் மணி என்னும் சிறப்பு பெயர் பெற்றவர் யார்? ஸோ ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வாணிதாசன். கவிஞரேறு எனவும் அறியப்படுபவர் இவர். விதித்தல் பொருளில் வரும் வியங்கோள் வினைமுற்று தன்மை இடத்தில் வரும். கூற்று சரியா தவறா? ஆன்சர் தவறு. காரணம் முன்னிலை இடத்துல தான் வரும். விதித்தல்ன்றது திட்டுதல். நமக்கு முன்னாடி இருக்கவங்களுக்கு விதித்தல்ன்றது திட்டுற பொருள்லையோ இல்லைனா அடுத்தவங்களுக்கு கட்டளை இடுற பொருள்லையோ வரும். அப்போ நம்ம கட்டளை போடும்போது நமக்கு நம்மளை கட்டளை போடுவோம், அடுத்தவங்களுக்கு தான் நம்ம கட்டளை இடுவோம். இதை செய் அதை செய் அப்படின்னு. அப்போ முன்னிலையில் இருக்கவங்களுக்கு தான் வரும். உலக ஈரநாள் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் பிப்ரவரி 2. ஈரன்னு வந்திருக்கும் 2 எழுத்து. ஸோ 2வது மாதம். ஓகேங்களா? ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே. இந்த தேர்வு எழுதிய அனைவருக்கும் ஆல் தி பெஸ்ட். மொத்தம் 25 மார்க்குக்கு நீங்கள் எத்தனை மார்க் ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த டெஸ்ட் பேட்ச் போகும்போது டெஸ்ட் பேட்ச் வந்தோடனே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். ஈஸியாக நீங்கள் அட்டன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி நான் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன், நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு டேக் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.